பாராமல் உன் பாதம் தொட்டு வணங்கி கேட்கிறேன். என்னை விட்டு விடு மகளே, என்னை விட்டு விடுறாமா. காத்து கதறி ஆனால் கடுகளவும் கருணை காட்ட மாட்டான் உன் மகன். தாயே, அணைய போகின்ற விளக்கு பிரகாசமாக எரிய வேண்டார்கள். அழிய போகிற நீயும் எதையாவது அழுது சாதிக்கலாம் என்று நினைக்கிறாயா? சண்டாளி, என் தந்தைக்கு துரோகத்தை இழைக்கும் அளவு உனக்கு தைரியம் வந்து விட்டதா? இந்த தைரியம் உனக்கு எந்த மழையை தந்தா? இந்த தைரியம் உனக்கு எந்த மழையை தந்தா? இந்த தைரியம் உனக்கு எந்த மழையை தந்தா? இதுகள் அறிவாளப்படுவார்கள். எங்கே சென்றிருப்பார்கள்? ஒன்றுமே விலகவில்லையே. என்ன இந்த வீதி ஒரே நீச்சமாடி வீசுகிறது? என்ன வீதியாக இருக்கும்? என் தாய் சென்றிருப்பார்களா? சரி, தேடி பார்க்கலாம்.
சிற்ற கிராமத்திலே அருந்ததியனு சொல்லக்கூடிய செக்கிரி குடும்பத்துல பெண்ணா பிறந்து என் பேர் தான் கருப்பாய். செக்கிரி குடும்பத்துல பிறந்துட்டு காரணத்துக்காக அதோ தெரியும் ஆவார காட்டுக்கு போய் ஆவார பட்டையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்து அதுல இருந்து சாயத்தை எல்லாம் எடுத்து செருப்புங்களுக்கெல்லாம் சாயத்தை துவைச்சு அந்த செருப்பையெல்லாம் சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்தா தான் நாங்க வயிற்று கழுவ முடியும். ஐயோ நேரமாச்சு. தள்ளி போங்கம்மா. நான் சொல்லுவார்த்தை கேளுங்க. நான் சொல்லுவார்த்தை கேளுங்க. அம்மா உங்களை பார்ப்பதற்கே ஒத்தம குலத்தில் உதித்தவங்க மாதிரி காட்சி அளிக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த தேவலோகத்திலிருந்து தேவதையே இந்த பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி தெரியுது தாயே. அதனால உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாதுமா. நாங்க யார் தெரியுமா? அம்மா ஜாதியில தெக்கி இழுத்து அம்மாடி அதனால உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாதுமா. வந்தவரை பார்த்து என்னை காப்பாற்றினால் உனக்கு புண்ணியம் வந்து சேரும் அம்மா. உன் குலத்திற்கே பெருமை தேடி ஓடோடி வரும். ஆபத்துக்கு பாவை இல்லைன்னு சொல்றேன். இருந்தாலும் எந்த ஊரு எந்த நாடு அம்மாடி அம்மா பாவை இல்லைன்னு சொல்றேன். இருந்தாலும் நீ யாரு எவங்க எந்த நாட்டை செய்யணும்னு விளக்கமா சொன்னா அதன் பிறகு என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்யற தாயே. நீ மகா சாலையடி அம்மாடி அம்மாடி கங்கைக்கரை ஓரத்திலே நீமகா சாலையிலே எங்கள் இருப்பிடும். அப்படியா? ஜமதக்கிரி முனிவர். அம்மா என் பெயர் ஒரு எனகா என்று சொல்லுவார்கள் தாயே. நானும் என் கணவன் சந்தோஷமாக வாழ்ந்து வரும் வேலையிலே என் வாழ்க்கையிலே பெருத்த குறை ஒன்று நின்று விட்டதம்மா. அப்படியா? அம்மா குறைன்னு சொல்றீங்க, என்ன குறை ஏது குறை? பெருத்த குறைன்னு சொல்றேன். அது என்ன குறை ஏது குறைன்னு விளக்கமா சொன்னா அதன் பிறகு உங்களை நான் ஆதரிக்கிறேன் தாயே. ஆகட்டும். அங்கொருவன் கந்தாரவன்
தினந்தோறும் கமண்டல நாக நதிக்கரைக்கு சென்ற என் கற்பை தன்மையா மணலால் ஒரு குடம் செய். அம்மா அக்குடத்தில் ஜலத்தை கொண்டவன் என் சுவாமிக்கு நான் பாத பூஜை செய்வது வழக்கம். அப்படியா? என்றும் வழக்கம் போல் கமண்டல நாக நதிக்கரைக்கு சென்றேன். ஆகட்டும் என் கற்பை தன்மையால் மணலால் ஒரு குடம் செய். ஆகட்டும். அக்குடத்தில் ஜலத்தை திறக்கும் பொழுது ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் சென்றான். அப்படியா? இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு ஆண் அழகன் இருக்கின்றானா என்று கட்டுகளவு என் மனதில் நினைத்து எப்போது தொட்டு தாடி கட்டிய கணவனை மறந்த மாற்றானை நீ மனதளவில் நினைத்தாய். அம்மா அப்பொழுதே நீ மனதளவில் கற்பையே இறந்து விட்டாய் என்று என் கணவர் என்னை கொல்ல துரத்தினார். ஐயோ இப்போது தந்தையை பார்த்து கேட்ட என் மகன் பரசுராமன். அம்மா பரசுராமன் எடுத்து என்ன வெட்ட வராமா ஐயோ பாவம் நான் ஆதரிக்க போனா உன்னை வெட்ட வர உன் பிள்ளை என்ன வெட்டிட்டானா என் புருஷ பிள்ளைங்க சோறு போட கூட ஆள் இருக்காது மந்த வழி பார்த்து போங்க போதா திக்கில்லாதவனுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்லுவார்கள். இந்த பாவி உன்னை நான் தெய்வம்